பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மனிதி செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பணம் பகுதியில் நடந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது தான் பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது. நகை திருட்டு போன வழக்கில் காவலாளியாக இருந்தவர் போயிட்டு விசாரணையாக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த விசாரணையில் வந்துட்டு போலீஸ் அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய தம்பி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து வந்துட்டு லாக்அப் டெத் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. இந்த வருஷத்தில் மட்டும், அதாவது கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உயர்நீதிமன்றமே கடுமையாக இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த அளவுக்கு மோசமான, ஏன்னா எல்லா லாக்அப் டெத்துமே முதல்ல அது லாக்அப் டெத்தாக கன்சிடர் பண்ணுறதே இல்லை. பாதி நேரம் அது கண்ணுக்கு தெரியாமல் போகிறதா இருக்குது. இல்லைனா அவரை ஒரு மரணம் தருவாயில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ஒரு 2 நாள் 3 நாள் இறந்து போகிறது. அப்போ அது நம்ம கண்ணுக்கு, ஊடகத்து கண்ணுக்கு, மக்கள் கண்ணுக்கு தெரியாமல் பதிவாகாமல் போகிற விஷயங்களையும் தாண்டி இவ்வளோ வந்திருக்கு. அது நீதிமன்றம் கடனை செஞ்சுருக்குன்னா அப்போ அதனுடைய நம்ம இது 10ன்னு பார்த்துட முடியாது. கூடுதலான எண்ணிக்கையில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த ஆண்டில் மட்டும் 10ன்றாங்க, 5 ஆண்டுகளுக்குள்ளே 24ன்றது. அப்போ கூடுதலான எண்ணிக்கை தான் இருந்திருக்கும் அப்படின்றதான் நம்மளோட அனுமானம். ஆனால் மிக மிக கொடூரமானது இது. எப்போவுமே இந்த பாரதியார் ஒன்று சொல்லுவார், படித்தவன் சூதும் பாவம்னு பண்ணால் ஐயோன்னு போவான் அப்படின்னு. ஏன்னா படித்தவனுக்கு ஒரு விஷயத்தோட சரி தவறு தெரியும், நல்லது கெட்டது தெரியும். அப்போ அவன் தவறு செய்கிறது ரொம்ப மோசமானது. அது குறித்தான ஒரு அறிவின்மை இருக்கிறவங்க செய்கிறது, அதை குறித்தான அறிமுகம் இல்லாமல் செய்கிறான். அப்போ இந்த சட்டத்தை காக்க வேண்டிய காவலர்களே மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு லாக்அப் டெத்தில் ஈடுபடுறது, கொலை செய்கிறது. இது கொலை தான். இந்த படுகொலைகள் செய்வது என்பது வன்மையான கடனத்துக்குரியது. இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா இது உடனடியாக தலையிட்டு இதை நிறுத்தணும். ஆனால் அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டமும் எந்த ஆட்சி, எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் முதலமைச்சர் எடப்பாடியோ, தற்போது திமுக ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இதுக்கு சப்பக்கட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு வருத்தமானது தான். மீண்டும் மீண்டும் காவல்துறைக்கு அவங்களுக்கு அவங்களோட அந்த எதேச்சிகாரத்தை இன்னும் கூட்டிக்கும். அவங்க இந்த வன்கொடுமையை செய்வதற்கு துணிச்சலாக இருப்பாங்க. மதுரை உயர்நீதிமன்றம் கிளை என்ன சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமான இடத்த தொட்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஆயுதமே கிடையாது, அவர் சாதாரண மனிதனாக இருக்கார். ஆனால் அவர் மேலே நீங்கள் ஆயுதத்தை ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்? இல்லை போலீஸ்க்கு என்ன மோட்டிவ் இருக்குது, என்ன நெருக்கடி இருக்குது, இந்த மாதிரி அடித்து விசாரிக்கிறதுல என்ன நெருக்கடி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை, பொதுவாகவே காவல்துறைக்கு என்ன அதாவது சட்டம் அதை சொல்லலை, எந்த சட்டமும் அவங்களுக்கு அதாவது ஒருத்தரை அடிக்கலாம், அடித்து அவர்கிட்ட உண்மையை வாங்கலாம் அப்படின்றது சட்டம்லாம் சொல்லலை. நீங்கள் விசாரணை பண்ணணும் தான் சட்டம் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அடித்தா உண்மையை சொல்லிடுவான், அடித்து உண்மையை வாங்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நேர்மாறாக ஒன்று புரிஞ்சிருக்கு. இன்னொன்று அந்த கையில் லத்தி எடுத்தவுடனே, அந்த தொப்பியை போட்டவுடனே இவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அதிகார மனோபாவம் வந்துடுது. நீங்கள் சாதாரணமாக சாலையில் போராடுற அந்த மக்களையே இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்குறோம். அவ்வளவு வன்முறையாக அவங்க மேலே நிகழ்த்துவாங்க. அவங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்கள அந்த பேருந்துலேயோ இல்லை காவல்துறை வாகனத்திலேயே ஏற்றுறதா இருக்கட்டும், ஈவன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் உட்பட மாற்றுத்திறனாளி மிக குறிப்பாக அதாவது பார்க்க முடியாத அந்த அவங்களெல்லாம் இவங்க நடத்தின விதம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்னென்னா, அதாவது சொல்லுவாங்களே எப்போயுமே, இது ஈரல் அழுகி போன ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது, தொடர்ந்து இருக்குது. அது இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்கள் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இதை பார்க்கணும். நம்ம விடுதலைக்கான போராட்டத்தை திருப்பூர் குமரன் எப்படி செத்து போனார்? கொடியை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு, லத்தியால் தலையில் தாக்கி அடிபட்டு தான் செத்து போனார். அப்போது அன்றைக்கு இருக்க அந்த காவல்துறைக்கும் இந்த காவல்துறைக்கும் மனோபாவமாக தன்னோட அதிகாரத்தின் மீதான அவங்களுடைய அந்த வெறி என்பது குறையவே இல்லை, மாறவே இல்லை அப்படின்றதான் தெரியுது. ரைட். சமீபத்தில் டானாக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் பயிற்சி பெறும் காவலர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தெளிவாக காட்டியிருப்போம். அதுலேயே இந்த மாதிரி ஃபோர்ஸாக நடந்துக்கிறது, கண்டிப்பாக நடந்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. இந்தமாரி மக்களுக்கு வெளியே தெரிஞ்சாலுமே அதை மீண்டும் மீண்டும் போலீஸ் கடைபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது எப்படி பார்க்குறீங்க?
ஒன்று வந்து சில இந்த திரைப்படங்கள் மற்ற விஷயங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடித்தாதான் உண்மை வரும் அப்படின்றத ஒன்று ரெண்டு திரைப்படம் தான், அந்த டானாக்கார மாதிரி 1 2 திரைப்படங்கள் தான். போலீஸ் எவ்வளோ வன்முறையாக இருக்குது, அது வந்து குற்றவாளிகளாக காவல்துறையினர் இருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறதே ஒழிய, பெரும்பாலும் வந்து என்கவுண்டர் அதை போற்றி புகழ்கிற படமோ, அடித்து வாங்கினா தான் உண்மையை சொல்லுவாங்கன்ற விஷயங்களையும் வந்து மக்கள் மனதில் புகுத்திட்டே இருக்கிறாங்க. இது ஒரு உளவியலாக மக்களுக்கு அதை வந்து இப்போ அடிக்கடி இதே மாதிரி தான் நீதிமன்றம் கூட கேட்டுச்சு. அதை எப்படிப்பா பாத்ரூமில் வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே வலிக்கு விழுறாங்க, ஒரு காவல்துறை கூட விழுக மாட்டேங்குதுன்னு. ஆனால் அவங்க வலிக்கு விழுந்து அந்த கட்டு போட்ட படங்கள்லாம் வரும் பொழுது அதுக்கு வரவேற்பு வந்துடுது, பெரும்பாலும் வரவேற்பு வந்துடுது. ஏன்னா இவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா, தப்பு செஞ்சுருக்கான் அவனுக்கு தண்டனை. நீதிமன்றத்துக்கெலாம் போனால் அது நீண்ட நாள் ஆகும். அப்போ நீண்ட நாள் நீதிமன்றம் எடுக்கிறதும் ஒரு காரணமாக தான் இருக்குது. இப்போ இதில் ஒரு வலை தான் இது, ஒன்றும் காரணமாக இருக்குது. நீதிமன்றம் வந்து சரியான ஒரு விரைவான நீதி வழங்காதது. இப்போ மக்களுக்கு என்ன வந்துடுது, கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் வச்சு வாதாடுவான், இல்லை வந்து லஞ்சம் கொடுப்பான், விட்டுருவாங்க. ஸோ உடனடியாக ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கணும், தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு தவறான கருத்து வந்து மக்கள் மனதில் இருக்குது. அதனால் காவல்துறைகளும் வந்து பயமும் இருக்குது மக்களுக்கு. இதை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அச்சம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு காவலர் வந்து சாலையில் யாராவது ஒருத்தரை தாக்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஈஸியாக பொதுமக்கள் போய் உடனே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்போ காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவங்க கரிபூசி அழிச்சுக்கணும். அப்படிலாம் ஒருபோதும் நடந்துக்கிட்டதே கிடையாது. சாதாரண விஷயத்துக்கே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவே முடியாது. பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் சரி, பெண்களே குழந்தைகளே முதியவர்கள் எதுவுமே வந்து பார்க்குறதே இல்லை. நம்ம புகார் அளிக்க போனாலே நம்மளை மிகப்பெரிய குற்றவாளியாக பார்க்குறதும், மரியாதை இல்லாமல் அவங்க வந்து நடத்துகிறதும். அப்போது காவல்துறை மேலே இந்த மக்களுக்கு வந்து ஒரு அச்சமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அச்சம் இன்னொன்று, தாமதமான நீதினால உடனடியாக ஒரு நீதி கிடைக்கட்டும் அப்படின்ற காரணத்தினாலும் மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்தாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்ட போதும் இந்த பொதுமக்கள் மத்தியில் அதற்கு எதிரான ஒரு மனோநிலை வரமாட்டேங்குது. அதை வர வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது. அது வந்தால் தான். ஏன்னா இங்கே எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது மட்டும்தான் ஒரு விஷயம், பொள்ளாச்சி விஷயம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து அந்த தீர்ப்பாக நமக்கு வெளியே வந்திருக்குது. இங்கே நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா, அப்போது மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது மட்டும்தான் வந்து அதில் வந்து மாற்றங்கள் வருது. ஆனால் அதில் போலீஸ்கார் மட்டும் விதி விலக்காக இருக்காங்களோ? ஏன்னா அவங்ககிட்ட பின்னாடி பெரிய அதிகாரம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு அந்த அதிகாரம் வந்து ஒவ்வொரு காவலரும் தனக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறதா நினைக்கிறாரு. அந்த லத்திய கையில் வச்ச உடனே தனக்கு வந்து இந்த நாட்டையே என்ன வேணால் செய்யலாம், இந்த மனிதரை என்ன வேணால் செய்யலாம்னு ஒரு அதிகாரம் மிக்கிறதா இருக்குது. இன்னொன்று, அவங்க வந்து எளிதாக காப்பாற்றப்படுறாங்க. என்ன பெரிய இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிருக்கு. ரொம்ப ஏதோ இடமாற்றம் இல்லை நமக்கு தெரிஞ்ச சஸ்பென்ஷன் நடக்கும். ஆனால் இவங்க எப்போயாவது திரும்பி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்களா சேர்த்துக்கலையா, வேறு என்ன இவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. அப்படியே மூடி மறைஞ்சு ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து மீண்டும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து இவங்க வந்து வேலையில் சேர்ந்துடக்கூடிய ஒரு பண்பு வந்து இருக்குது. விசாரிச்ச அந்த பல்வீந்தர் சிங் வந்து இப்போது சென்னையில் ஒரு போஸ்டிங். அது எவ்வளவு கொடூரமானது. அது அப்போ காவலர்களுக்கு என்ன ஒரு தைரியம் வந்துடுதுன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய இந்த அமைப்பு வந்து நம்மளை காப்பாற்றிடும். அப்போது நம்ம வந்து தவறு செய்யறதுக்கு அவங்க தயங்குறதே கிடையாது. அது ஏழை எளிய மக்கள் அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்குது. அவங்கள தாக்குறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுன்றது அவங்களுக்கு இன்னும் எளிதாக இருக்குது. அதுக்கு தான் என்னென்னா, காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஒரு வழக்கு சட்டம் இருக்குது, இது வந்து நீங்கள் லாக்அப் டெத்தோ இல்லை என்கவுண்டர் பண்ணாலோ முதல்ல அவங்க மேலே வந்து அவங்களும் வந்து கொலையாளியாக தான் வந்து அவங்க மேலே வழக்கு பதியப்படும் சட்டம் இருக்குது. அதான் இப்போ வரைக்கும் இந்த கேஸில் 6 காவலர்கள் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்படலன்ற விஷயம் வந்து அதுதான். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவங்களை கைது செய்வோம். முதல் கட்டமாக அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது வரவே இருக்கிறோம் முதல்ல நம்ம. அது குறைஞ்சபட்சம் அதுவாது இன்றைக்கி நடந்திருக்கே, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். இல்லைனா நம்ம இதுவே ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக போராடிருக்காங்க, ஒரு உறவினர்கள் போராடிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஞாயிற்று கண்டே வந்து நீதிபதி அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இவ்வளோ எல்லா தரப்புலையும் போய் சேர்ந்த பல்வீந்தர் சிங்கே இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்குன்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? அதுவும் யாருக்காக அவர் செஞ்சார்? ஒரு பின்புலம் உள்ள ஒரு மருத்துவர் குடும்பத்துக்காக இதை வந்து அவர் வந்து செஞ்சுருக்கிறான்றப்போ அவங்களும் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இதில் வந்து இருக்குது.
ஏழை எளிய மக்கள் பக்கமாக அரசு நிற்கணும். முதல்ல வந்து நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காமராஜர் காலத்தில் கக்கனை தவிர இதுவரைக்கும் இந்த இதுக்கான பொறுப்பு, காவல்துறைக்கான பொறுப்பு முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அது எவ்வளோ வலிமையான ஒரு அமைப்பாக அது இருக்குன்றதுக்காக அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து வேற கொடுக்காங்க, நிதி பொறுப்பை கூட வேற ஒரு அமைச்சருக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் காவல்துறையோட பொறுப்பை வந்து இன்ன வரைக்கும் எல்லா முதலமைச்சரும் தனக்கீழே தான் வச்சுருக்காங்கன்னா அது அவ்வளோ ஒரு வலிமையான அமைப்பாக இருக்குது. அப்போ அந்த வலிமையான அமைப்பை வச்சுட்டு இந்த சட்டம் ஒழுங்கை அவ்வளோ அழகாக அவங்க வந்து நிலைநாட்டணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க ஆட்சியில் இருக்கும்போது அவரவர்களுக்கு தேவையான வேலையை செய்வதற்கான ஒரு அடியாள் படையாக இன்றைக்கி காவல்துறையை மாற்றி வச்சுருக்கா தான் கொடுமையாக இருக்குது. அதான் இப்போது ஜெயராஜ் ஸ்பென்னிங் செல்வலுக்கு வந்து அப்போது திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருந்தது. அப்போது திமுக பெரிய அளவில் போராட்டம் பண்ணிச்சு. இன்னும் இது எடப்பாடி ஆட்சியா இல்லை காவல்துறை ஆட்சியான்னு சொல்லி முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த மாதிரியான இப்போ இந்த சினாரியோ வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான போராட்டங்கள், அந்த மாதிரியான எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் வெளிப்படாமே இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுகிறது. ஆமாம். இப்போ வந்து இன்றைக்கி எடப்பாடி வந்து இதுக்கு போராடுறாரு. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்த திமுக, ஸ்டாலின் உட்பட அவங்க போராடினாங்க. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கலாம். அப்போது ஆட்சின்றது அது வந்து அதான் எடப்பாடியா, ஸ்டாலினா, எக்ஸா, ஒய்யா, இசட்லாம் இல்லை. ஆட்சி என்பது வந்து அவர்கள் கையில் அந்த காவல்துறை ஆட்சி தான் வந்து எப்போவுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் போய் வந்து காவல்துறையை நம்ம அணுகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் போராடுவதற்கு எல்லா உரிமையும் வளர்ந்துருக்கு. நீங்கள் தொந்தரவு இல்லாமல், பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உங்கள் கருத்துக்களை ஒரு இடத்துக்கு கூட்டி தெரிவிக்கலான்னு. ஆனால் இவங்க இந்த சிட்டி போலீஸ் ஆக்டை போட்டு வச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் காவல்துறையிட்ட போய் அதுக்கு அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அனுமதியெல்லாம் வாங்கவே தேவையில்லை, அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்னவா இருக்குன்னா பெர்மிஷன். அப்போ இதுக்கே நீங்கள் வந்து இவ்வளவு கராராக இருக்கீங்க, இவ்வளோ கெடுபடியாக இருக்கீங்க அப்படின்னா எளிதாக ஒருத்தர் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாட்டு கொட்டகையில் வச்சுட்டு அவ்வளவு தூரம் ஒரு வன்மமாக ஒரு மனிதரை உங்களால் வந்து தாக்க முடியுது அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ளே வந்து இதயன்றது இல்லை, மனசாட்சின்றதுல எல்லாம் மூளையே கிடையாது. ரைட். அந்த வழக்கில் வந்துட்டு நீதி பெற்று தருவோம்னு சொல்லி தான் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்கன்னு போது அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்ற கேள்வி எழுது. ஏன் வந்துட்டு ஒரு அரசால் வந்து கட்டுப்படுத்தவே முடியல? அவங்க விரும்பலை. ஒரு அரசாங்கம் நினச்சா கட்டுப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்துகிறாங்கல்ல, இராணுவத்தை கட்டுப்படுத்தாமலாம் இல்லை. இராணுவத்துக்குள்ளே இவ்வளவு இருக்குது. மேல்மட்ட அளவில் லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குது, மிகப்பெரிய மோசடியெல்லாம் மேல்மட்ட அளவில் நடக்குது. ஆனால் கீழே இருக்கிற கீழடுக்கில் உள்ளவங்கள பெரிதளவு வந்து நீங்கள் வந்து இந்த சட்ட மீறல்லாம் வந்து இராணுவத்துக்குள்ளே நடக்கலை. அவ்வளோ தூரம் உங்களால் அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்க முடியுதுல்ல. அப்போ ஏன் காவல்துறை உங்களால் கட்டுப்படுத்தி வச்சுருக்க முடியாது? முடியும். அவங்க விரும்பலை, அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்கு தேவை அவங்க ஏவலாளாக இருக்கணும். தனக்கு பிடிக்காதவங்களை உதைக்கணும், தனக்கு பிடிச்சவங்களை வந்து எஃப்ஐஆர் கூட அவங்க மேலே வந்து போடக்கூடாது. இப்படி தான் வந்து அந்த நகர செயலாளர் உட்பட, வட்ட செயலாளர் உட்பட, முதலமைச்சர் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எந்த கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கிறதோ அதனுடைய செயலாளர்கள் தான் காவல்துறையை வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அப்போ காவல்துறை நல்லதாக மாற்றணும், அது சரியாக இருக்கணும், அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணுன்ற நோக்கமே அவங்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி அதை சரி பண்ணுவாங்க? ஒரு பக்கம் பார்க்கும்போது கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது, அந்த போஸ்டிங்லேருந்து அப்படியே இருக்காரு. அப்படி இருக்கும்போது கட்சிகள் தான் ஏதோ அவங்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கட்சி சார்ந்து எந்த மட்டத்தில் இருந்தாலும் அவங்களை இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அப்போது கட்சிகளும் இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கட்டாயமாக இது காவல்துறை மட்டும் அதை தான் சொல்லல. அரசு நினச்சா காவல்துறையை மாற்ற முடியும், அரசு நினைக்கல. ஆளுகின்ற கட்சியினுடைய ஒவ்வொரு அதான் வட்ட செயலாளர் அப்படின்னா அவர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு இணையான ஒரு பதவியை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வகிக்கிறாரு, தீர்மானிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. இது போலீஸ்க்கும் இது வந்து வசதியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதன் மூலமாக லஞ்சம் கிடைக்குது, பதவி உயர்வு கிடைக்குது, பல்வேறு சலுகைகள் கிடைக்குது. அதனால் அந்த அதிகாரத்தை அவங்க வந்து மோசமாக பயன்படுத்துகிறாங்க. ரைட். இப்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பார்த்தோம். அப்போ வந்துட்டு உளவுத்துறை செயலதிகாரி மாற்றப்பட்டாங்க, சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருந்தார். இப்போ வந்துட்டு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போது லா அண்ட் ஆர்டர் தொடர்பாக ஒரு முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி ரியாக்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, ஆனால் அந்த சம்பவம் நடக்காத வகையில் பார்த்துக்கணும், அதை வந்துட்டு எப்படி சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்த ப்ராசஸ் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அரசு. இப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம், ஒரு கூறு உணர்ச்சியை வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் கொண்டு வரணும். கல்வியில் கொண்டு வரணும்,
பெண்களை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி பார்க்கணும். ஒரு புகார் வந்ததுன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் தானே அவர். அவர் குற்றம் இழைத்தவர்னு முடிவு பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவர் மேலே குற்றம் சாட்டியிருக்கு. அப்புறம் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அவரை உங்கள் காவல்துறை கையில் எடுக்கிறீங்க, நீதிமன்றத்தில் நிறுத்தணும், அதுக்கப்புறம் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இதுதான் வந்து காவல்துறையோட வேலையாக இருக்கணும். ஆனால் இவங்க ஒவ்வொரு முறையும் இவங்களே நீதிமன்றமாக காவல்துறையை மாறுறதும், நீதிபதிகளாக அவங்க மாறுறதும், நீதிபதியை விட மோசமாக அவர்கள் வந்து தண்டனை அளிப்பவர்களாக மாறுறதும், கொலை செய்கிறவங்க மாறுறதும் நடக்குது. தொடர்ந்து இவங்களுக்கு வந்து அதுக்கான பயிற்சியை வந்து அரசு அளிக்கணும். அதான் அரசு அதுக்கு விரும்பலையான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வரும் பொழுது, அதை நோக்கி ஒரு கேள்வி வரும் பொழுது, மனித உரிமையாளர்கள்லாம் தொடர்ந்து விடாமல் இதுக்கான கதவை தட்டும் பொழுது மட்டும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே ஒரு கூட்டம் போடுறாங்க. யாராவது ஒருத்தரை பலி கூட கொடுப்பாங்க, ஒருத்தரை வந்து நிரந்தரமாக கூட வேலையை விட்டு நீக்கலாம், அதெல்லாம் கூட நடக்கும். ஆனால் அதை தீர்க்கணும் அப்படின்ற விஷயத்தில் இவங்க யாருமே வந்து ஈடுபடுறதில்லை. ஓகே, இப்போது ஜெயராஜ் ஸ்பின்னிங்ஸு அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சு. அதனால் விச் மீன்ஸ் அவங்களுடைய ஜாதிக்காரங்க போராட்டம் பண்ணதுனால அது வந்துட்டு பெரிய விஷயமா மாறிச்சு. இதில் ஜாதி ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நீங்கள் என்ன ஒரு இதெல்லாம் வேணால் ஒரு சமூகம் வந்து கூடட்டும், ஒரு கொலை, மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு. அந்த படுகொலையை எதிர்த்து அனைவரும் குரல் கொடுக்குறாங்க. அவர் சார்ந்த சாதிய சமூகம் குரல் கொடுத்துருக்கு. ஒரு ஜனநாயகபூர்வமான குரலை அவர்கள் ஒருங்கிணைந்து கொடுக்கும்போது நம்ம கட்டாயமாக வரவேற்கணும். அந்த சாதி வேணுமா வேணாமான்றது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இன்றைக்கி சாதி அழியலை, சமூகத்தில் சாதி இருக்குது. ஆனால் அப்போது தலித் மக்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இவர்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஜனநாயக இயக்கங்களும் மனித உரிமை இயக்கங்களும் அதில் கூடுதலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அரசும் அதை கூடுதலாக அக்கறையோடு கவனிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, ஒரு சமூக பின்புலம் இருக்குது. உயர்ந்த இடத்துல அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா அந்த அதிகார அளவில் இருக்கான பின்புலம் இருக்கும். பணபலம் மிக்கவராக அந்த பின்புலம் இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாத தலித் மக்கள், ஏழை எளிய மக்கள் மீது இந்த மாதிரியான தாக்குதல், ஒரு படுகொலை நிகழ்ந்ததுன்னா ஜனநாயக இயக்கங்களும் மனித உரிமையாளர்களும் கூடுதல் கவனம் எடுத்து அதற்கான நீதியை பெற்று தரணும். அதுதான் நம்ம பார்க்க முடியும் ஒழிய சாதியாக திரள்றது, அதாவது ஒரு ஜனநாயகபூர்வமான கோரிக்கைக்காக நீங்கள் அந்த அடையாளத்தில் நீங்கள் திரள்றது தவறாக நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மனித உரிமையாளர்கள் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுனீங்க. இந்த கடந்த சில வருஷங்களாக இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சமூக ஆர்வலராகட்டும், மனித உரிமை செயல்பாடுகளாகட்டும், இல்லை பத்திரிகையாளராகட்டும், எல்லாமே இந்த விஷயத்தை சார்ந்து பேசுறது கிடையாது, களத்துக்கு வர்றது கிடையாது, அமைதியாயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க குறைஞ்சபட்சம் மனித உரிமையாளர்கள் சமூக இயக்கங்களோட செயல்பாடு தான். இதை வந்து இப்போ ஒரு செய்தி சொல்கிறாங்கல்ல, அது எடப்பாடியாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், தென் தமிழகத்துலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான லாக்அப் டெத் நடக்குது, கஸ்டோரல் டெத் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போது பீகார்லேயோ உத்தரப்பிரதேசில் வேற எங்கேயும் நடக்கலைன்னா நடக்குது. ஆனால் இங்கே குறைஞ்சபட்சமாக இப்படி நடந்ததுன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு அதை எந்த அளவுக்கு நீதியை பெற்றுத்தரதுக்கான வலுவோட நமது இயக்கங்கள்லாம் இருக்குது, மனித உரிமையெல்லாம் இருக்காங்க வச்சோம். ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஒரு குறைஞ்சபட்ச வெளியாவது இங்கே இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் அது இல்லாமல் இருக்குது. அப்போது தமிழ்நாடு போன்ற இல்லை தென் தமிழகத்தில் இயக்கங்கள், அமைப்புகள் இது நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிற மாதிரி அரசு இந்த கேள்வி கேட்குறவங்களுக்குல அவங்களோட வெளியவே சுருக்கிக்கிட்டே வருது. அது வந்து ஒன்றிய அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எந்த மாநில அரசாக இருக்கட்டும், ஜனநாயக இயக்கங்களையும் மனித உரிமையாளர்களையும் வந்துட்டு இவங்க ஸ்டேன்சாமிக்கு என்ன நிலை? அவர் ஒரு மனித உரிமை போராளி தானே, அவரை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு ஸ்டா கூட கொடுக்காம இந்த அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா கொண்டு போட்டுச்சு. அரசு அதுதான். ஆனால் உரிமையாளர்கள், இயக்கங்கள் அவர்களால் முடிந்த அளவு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க வந்து கூடுதலாக மக்களை அணி திரட்டணும். ஒரு ஜனநாயக இயக்கம் இன்றைக்கி 50 பேரோடு இருக்குதுன்னா அது 500 பேராக மாறதுக்கான வேலையை இயக்கங்களும் மனித உரிமையாளர்களும் செய்யணும். சின்ன சின்ன குழுவாக இருப்பது என்பது என்றைக்குமே பயன்படாது. மக்கள் போராட்டமாக மனித உரிமையாளர்கள் கேள்வி கேட்குறது அப்படின்னா மக்கள் மனசாட்சியை தட்டி எழுப்பி அவங்கள வந்து இதை நோக்கி கேள்வி கேட்குற ஒரு வேலையை நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும். ஓகே, இப்போது நடந்திருக்கிற சம்பவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமானது. இனிமேட்டு அது நடக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க மேம். மிக்க நன்றி. நன்றி.